வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். பழைய ஏற்பாட்டு ராஜாக்களின் நாட்களில் ஆசாரியர்கள் தேவனுக்கும் மக்களுக்கும் மத்தியஸ்தர்களாக இருந்தார்கள். ராஜாவுக்கும் ஆவிக்குரிய ஆலோசகர்களாக இருந்தார்கள். ஆசாரியனாகிய யோய்தா யோவாஸ் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரராக இருந்தார். திரை மறைவில் ராஜாவோடு இருந்தவர். ஒரு தலைவனுக்குரிய ஊழியக்காரனுக்குரிய பண்புகள் இவரிடத்தில் காணப்பட்டன. இப்படிப்பட்ட தேவ மனிதர் நம்மோடு இருந்தால் அவரை சுற்றி இருப்பவர்கள் கர்த்தருக்குள் இருப்பார்கள். 2 நாளாகமம் 23 மற்றும் 24 அதிகாரங்களில் இவரை குறித்து அறிந்து கொள்ளலாம். தன் பொறுப்பை சுயநலமாக தவறாக பயன்படுத்தவில்லை. 3 காரியங்களை இவருடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, ராஜாவை ஏற்படுத்தி அவரை சரியாக வழிநடத்தினார். குழப்பமான சூழல் ஏற்பட்ட பொழுது யோய்தா ஞானமாக செயல்பட்டு 7 வயதாயிருந்த யோவாசை ராஜாவாக்கினார். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார் என வாசிக்கின்றோம். 2வது, தேவ ஜனங்களை கர்த்தரின் பாதையில் நடத்தினார். யோய்தாவின் வழி நடத்துதன்படி ஜனங்கள் பாகால் கோவிலை தகர்த்து போட்டார்கள். ஒழுங்கான ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். ஜனங்கள் ஆண்டவரை தேடும் நிலை வந்தது. ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்தார்கள். மக்கள் கோவில் பணத்தை நேர்மையாக கையாண்டார்கள். மீதி பணத்தை கொண்டு வந்தார்கள். தலைவன் சரியாக இருக்கும் பொழுது தொண்டர்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளுவார்கள். 3வதாக, தன் பதவியை சுயநலமாக பயன்படுத்தாமல் தேவனுக்கும் ஆலயத்திற்கும் ஜனங்களுக்கும் நன்மை செய்தார். கர்த்தர் தனக்கு கொடுத்த பொறுப்பில் தரிசனத்தில் மாறாமல் மீறாமல் கடைசி வரைக்கும் உண்மையாயிருந்தார். ராஜாவை தன் கையில் வைத்து கொண்டு எப்படி வேண்டுமானாலும் தன் விருப்பத்தின்படி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். அன்பானவர்களே, யோய்தா தீர்க்காயுசுள்ளவராய் முதிர் வயதில் மரித்தார். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார். அவரை நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணி கனப்படுத்தினார்கள். உண்மையாய் தனக்கென்று வாழ்ந்தவர்களை தேவன் உயர்த்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.